ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக துரந்தர் 2 ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல. நாங்க பார்டர் பக்கத்துல தான் இருப்போம். எவ்வளவு பேர முடியுமோ கூட்டிட்டு சீன் தானே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் சீனாவே இந்த சீன் தான் தொட்டு பாருங்க. ஃளைட் ஹைஜாக் பண்ணி என்னமோ வச்சிருப்பாங்க. ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழை. இது கிளைமேக்ஸ்ல வரும். ஓ, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீனை வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல விட்டதுல இருந்து யாரும் மரணத்திற்கு பிறகு இப்போது லியாரி யார் ஆட்சி செய்ய போகிறார் அதுதான் நமக்கே தெரியும். யங் லுக்ல இருக்காரு, வேற லெவல். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காட்டியிருப்பாங்க, அவர் யங் லுக்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காட்டியிருப்பாங்க. Hey, describe being wrong. டபுள் ரோலா என்னன்னு தெரியல, டியூல் ரோலா இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா அடற? நீ கேள்விப்பட்டது இல்லையா? வலிய தாங்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. ஓ, செகண்ட் பார்ட்ல வந்து இவர் வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டா வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு டியூல் ரோல்லாம் கிடையாது, சிங்கிள் ரோல் தான். இந்த யங் லுக் வந்து நினைக்கிறேன் ஃபிளாஷ்பேக் சீன் நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக்ல அவர் எப்படி இருந்தாரு, எப்படி இதுக்கு வந்தாரு, அதைத்தான் வந்து காட்டுவாங்க. ஒரு இந்தியன் சோல்ஜரோட தலையை வெட்டி லால் மஸ்ஜிதோட கோபுரத்துல தொங்க விடுவேன். திஸ் மார்ச் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு செகண்ட் பார்ட். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். தைரியமா சக்தியோட ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் செகண்ட் பார்ட்னு நினைக்கிறேன். கேப்டன் ஆஃப் துரந்தர் பழி வாங்கணும். மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும். துரந்தர், ஆதித்யா தத், ஜோதி தேஷ்பாண்டே, லோகேஷ் தர், ஆதித்யா தத், 19 மார்ச் 2000. சரி சார், உங்கள் பாம்புஸில் வாத்துங்களை எல்லாம் வெள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க. யுவர் பட்டக்ஸ் ஆர் ரியலி ஒயிட். துரந்தர் ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு படி மேலே வேற லெவல். அந்த காட்டுற விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைட் சீன்ஸு, அந்த ஸ்டன்ஸு, அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் தாங்க இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல். ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் துரந்தர் படம் பார்த்ததே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே இந்த ட்ரெய்லருக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு வரும்போது தான் இது வந்து பார்ட் 2 போட்டுருந்துச்சு. ஏன்னா பார்ட் 2 போட்டிருக்கு, அப்போ பார்ட் 1 இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இதுக்கு வந்து பார்ட் 1 ஆல்ரெடி வந்திருக்கு. நான் வந்து இந்த படம் வந்ததே எனக்கு பெருசாக தெரில. சரி ஓகே, ரியாக்ஷன் கொடுக்கணும்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் தான் நான் போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காம நம்ம வாட்டுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்தா அது மேக்ஸிமம் தப்பாக தான் போகும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த படத்தோட டியூரேஷன் டைம் பார்த்தா அது ஒரு ஷாக்கு. 3.5 மணி நேரத்துக்கிட்ட இருந்துச்சு. என்னடா 3.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு,
அதுவும் இவ்வளவு ஹைப்பான படமா வேற இருக்கு. ட்ரெய்லர் வந்து இவ்வளவு வேற லெவல்ல இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3.5 மணி நேரம் இருக்கு. ஏன்னா 3.5 மணி நேரம்னாலே பெரிய ரன்னிங் டைம். அதெல்லாம் வந்து 3.5 மணி நேரம் ஒரு படம் எடுத்தாலே அந்த படம் வந்து மேக்ஸிமம் ஓடாது. ஏன்னா வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிச்சிடும், ரொம்ப லேக் அதிகமா இருக்கும். நானும் வந்து ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். சரி ஓகே, படம் வந்து நிறைய லேக் அடிக்கும் போல இருக்கு, ஏன்னா 3.5 மணி நேரம் இருக்கே அப்படின்றத நினைச்சுதான் பார்த்தேன். ஆனா சொல்ல போனா வேற லெவலுங்க படம். உண்மையிலேயே 3.5 மணி நேரம் படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆடியன்ஸுக்கு கன்வின்ஸா கொடுக்க முடியுன்றது வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவல் இருந்துச்சு. ஏன்னா வந்து 3.5 மணி நேரம் படம்னாலே ஏதாவது ஒரு இடத்துல போர் அடிச்சிடும். இந்த படத்துலயும் வந்து சில இடங்கள்ல லேக் இருந்துச்சுன்னா நான் வந்து அது இல்லவே இல்லை, லேகே இந்த படத்துல இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த படத்துலயும் லேக் இருந்துச்சு. ஆனா வந்து அது வந்து கதைக்கு தேவையான லேக்கா தான் இருந்துச்சு. அதாவது கதையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ல, அந்த இடத்துல அந்த கதையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா நமக்கு படம் புரியாம கூட போயிடலாம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து முக்கியமான சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல சில இடங்கள்ல லேக் வந்துச்சு. அதை கட் பண்ணி தூக்குனாலும் படம் வந்து புரியாம கூட போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல சில இடங்கள்ல தான் லேக் இருந்துச்சே தவிர்த்து மற்றபடி படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. உண்மையிலே நான் பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை பார்க்காம விட்டுருக்கோமேடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு படம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை வந்து புரியணுன்றதுக்காகவே, ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா புரியணுன்றதுக்காகவே சாப்டரா பிரிச்சு ஒரு 10 சாப்டர் ரொம்ப இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சாப்டரா பிரிச்சு அவங்க வந்து அதை படமா எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. அந்த இயர், அந்த வருஷத்துல அழகா டீட்டெயில்டா மென்ஷன் பண்ணி இந்த வருஷத்துலதான் இது நடந்துச்சு, இதுக்காக தான் பண்றாங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து சில இடங்களை வந்து ட்விஸ்ட்டுக்காக ஹைட் பண்ணாங்க. அதாவது சில இடங்களை வந்து அப்படியே போற வழியில வந்து பாதியோட கட் பண்ணி கொண்டு போறது. அதாவது ஹீரோவோட ஃபிளாஷ்பேக்னு ஒன்று காட்டுவாங்க. ஓகேங்களா, ஹீரோவோட ஃபிளாஷ்பேக்னு அது ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ தான் அவர் நினைச்சு பார்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப பெருசாக தான் காட்டியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஹீரோவோட ஃபேமிலியோ யாருன்னு தெரியல, யாரையோ வந்து இழுத்துட்டு போறாங்க. அது வந்து ஹீரோக்கு வந்து நினைச்சு பார்க்குறாங்க. அப்படின்றப்போ வந்து அது எனக்கு தெரிஞ்சு ஹீரோவோட ஃபிளாஷ்பேக்காக தான் இருக்கணும். ஹீரோவுக்கு வந்து அவரோட ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹீரோவோட ஃபேமிலியா இருக்கணும். அவங்கள வந்து யாரோ வந்து அவங்க அடிச்சு இழுத்து கொண்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அந்த ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஹீரோ. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டினாங்க. அது வந்து முழுசா டீட்டெயிலாக காட்டல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து எப்படி பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆனாரு அதை வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா வந்து ஏன் அவர் என்டர் ஆகுறாரு அதை காட்டல. ஏன் அவர் என்டர் ஆகுறாரு, எப்படி இவருக்கு வந்து அந்த வேலை எப்படி இவருக்கு வந்துச்சு, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக காட்டல. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா முடிக்காம விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தான் லீடு. ஓகேங்களா, செகண்ட் பார்ட் வந்து எடுக்கிறதுக்காக அதுக்கான லீடுல தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான டீட்டெயில்ஸ் பூரா செகண்ட் பார்ட்ல வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யங் லுக்ல வந்து ரன்வீர் சிங் சார் இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக்ல அவர் வந்து எப்படி இருந்தார், அதாவது அவங்க ஃபேமிலியா யாரோ வந்து அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு நினைச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு, அதான் வந்து அவரோட யங் வெர்ஷன் நினைக்கிறேன். யங் லுக்ல வந்து இருக்கும்போது அதாவது அவரோட பாஸ்ட்ல வந்து என்னென்ன கஷ்டம் படுறாரு அதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் பூரா அந்த செகண்ட் பார்ட்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவரை காட்டுவாங்க. அதாவது 2002ன்னு போட்டுட்டு மாஸ்க் மாதிரி தலையில மாட்டிட்டு அந்த மாஸ்க் அவுக்கும்போது இந்த யங் லுக்ல இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஃபிளாஷ்பேக் சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2002க்கு அப்புறம் தான் இவர் வந்து அசைன்மெண்ட்டுக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்புற மாதிரி காட்டுவாங்க. மேபி இது வந்து ஃபிளாஷ்பேக் சீனாக தான் இருக்கும். டியூயல் ரோலா இருந்தாலுமே தெரில, டியூயல் ரோலான்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபிளாஷ்பேக் சீனாக இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹம்சா அலி மன்சாரி அப்படின்னு அவர் பேரை சொல்லியிருப்பாங்க, ஹீரோ பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல அவரோட யங் லுக், அதாவது யங் வெர்ஷன் காட்டுறாங்க பாத்தீங்களா, அவருக்கு வந்து இன்ட்ரோடியூசிங் ஜஸ்கிரத் சிங் ராங்கி அப்படின்னு பேர் போட்டு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேர் வேற வேறையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே வந்து வேற வேற ஆளா ஒரே ஆளான்னு டவுட்டாகவும் தான் இருக்கு. அது வந்து எப்படி படத்துல காட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா வந்து 2 பேர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். அவரோட ஃபிளாஷ்பேக் சீனா தான் இது இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவரோட பேரே வந்து ஜஸ்கிரத் சிங் ராங்கின்னு தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து ஹம்சா அலி மன்சாரி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி பேரை மாத்திக்கிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ அது படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே லாஸ்ட்ல காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே வேற லெவலாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரி எப்படி இருக்கலாம், அந்த ட்ரெய்லரை வச்சு இந்த ஸ்டோரி எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம்.
ஓகேங்களா. ரகுமான்கிட்ட கேட்டேன், அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே அவரை நம்பியிருக்க எல்லா மக்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருக்காக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டமே வந்து வெடிக்குது. அதுல வந்து நிறைய இது வருது. அதுக்கப்புறம் யார் தலைவராக போறாங்க அப்படின்னு நிறைய சிக்கல் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததை வச்சு செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகேங்களா. இது வந்து இப்படியே தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பெரிய போராட்டம் வருது. அந்த போராட்டத்திலேருந்து நிறைய கேள்விகள் வருது. அடுத்து யார் தலைவனாக போறா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்வி வருது. அப்படி வரும்போது அதுல அடிச்சு பிடிச்சி ஹீரோ எப்படி தலைவன் ஆயிடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த கேஜிஎஃப் படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கருடனை கொன்றுவாங்க. கருடனை கொன்னோடனே அவர் தம்பி தான் வருவாருன்ற சமயத்துல வந்து செகண்ட் பார்ட்ல வந்து வேற மாதிரி காட்டியிருப்பாங்க பாத்திருக்கீங்களா. அவர் தம்பியுமே ராக்கி கொன்றுவாரு. தம்பியை கொண்டுட்டு தான் அடுத்து கருடன்ட்டே போவாருன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு ராக்கி வந்து போய் அந்த எல்லா இடத்துக்குமே வந்து லீடர் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இதுலயுமே வந்து ஹீரோ வந்து லீடர் ஆயிடுறாரு. ஓகேங்களா. ஹீரோ லீடர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு பேச்சை தான் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த ரகுமான் கிட்ட வந்து இவர் தான் உயிரை கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு ஆக்டிங் போட்டுருந்தாரு பாத்தீங்களா. அது இந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதனால வந்து அவரே காப்பாற்ற பார்த்திருக்காரு. அப்போ வந்து இவரும் நல்லவர் தான், நமக்கு நல்லதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பிக்கிறப்ப வந்து இவரும் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து இவர் அடுத்தடுத்த கட்டமா போய்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஸ்பை வேலையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே பக்காவா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் நினைக்கிறதா வந்து பாகிஸ்தான்ல நடக்கும்ன்ற மாதிரி போயிடுவார் நினைக்கிறேன். ஏன்னா கராச்சி ஃபுல்லாமே அவர் கண்ட்ரோல்ல வந்துடும் நினைக்கிறேன். அதாவது கராச்சியை பத்தி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா வந்து தயாரி வந்து யார் ஆள்றாங்களோ அவங்க தான் கராச்சியும் ஆளுவாங்கன்ற மாதிரி பேசுவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கராச்சியை ஃபுல்லாமே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல என்ன நடக்கணும்னாலுமே அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. அவர் தான் வந்து எல்லாமே பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து ஒரு ஸ்பைன்றது லீக் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தான் இந்த உண்மை தெரியும் நினைக்கிறேன், அவர் ஸ்பைன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து அவரை எதிர்த்து நின்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா வந்து அவர் ஸ்பைன்றது தெரிஞ்சு அவர் அங்க இருந்து தப்பிச்சிட்டாரா இல்லாட்டி அவர் அங்கேயே கொண்டுட்டாங்களா, இந்த மாதிரிதான் படம் போகும்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவரோட பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எதை வந்து முடிக்காம அறவையா விட்டாங்களோ அதை பூரா இதுல வந்து காட்டியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட யங் லுக்ல வந்து அவரை காட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து அந்த சின்ன வயசுல, அதாவது எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோ ஏதோ அவருக்கு ஆயிருக்கு, பாஸ்ட்ல ஏதோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி படிப்படியா வந்து இந்த இதுக்குள்ள வந்தாரு, இந்த ஸ்பை இதுக்குள்ள வந்தாரு, எதுக்கு வந்து மாதவன் சார் வந்து இவரை சூஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்போ இவர் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய பெரிய மிஷன்ஸ்ல வந்து இவர் இருந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இதுல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து படம் எப்படி வேணா இருக்கலாம், அது வந்து நமக்கு தெரியாது. இது என்னோட ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா. மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே வேற லெவல் எதிர்பார்ப்புல இருக்குங்க. படம் உண்மையிலே வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாருமே படத்தை தேட்டருக்கு போய் பார்ப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் மிஸ் பண்ணிட்டேன். படத்தை வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டேன். செகண்ட் பார்ட்டாவது கண்டிப்பா போய் தேட்டர்ல போய் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனா செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.